ஒரு குரு தசை நடக்குது, ஒரு குரு வந்து மாறுறாரு பேர்றாரு அப்படின்னா புது காலம்பாங்க. ஒரு ஆண்டும் ஒரு காலக்கணக்காக இருக்கும். அப்போ அந்த குரு தசைக்குள்ள அந்த ஓராண்டுக்குள்ள நீங்கள் எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் டேலண்டாக இருந்தாலும் அந்த இது என்னவோ தாக்கமோ அது தாக்கம் உங்கள்கிட்ட இருக்கும். இப்போ எனக்கு என்ன பண்ணிருச்சுன்னா சிறு வயதில் தலைப்பகுதியில் ஒரு அனுபவம் ஏற்பட்டுருச்சு. அப்போ அதை தாண்டி பதஞ்சலியோட யோக சூத்திர கலைகள் ஒரு இடத்துல கிடைக்கப்படுது. இப்போ அது சம்பந்தமாக அது ரிலேட்டடாக இந்த உலகம் முழுக்க இருக்கிற செயல்கள் வேற மாதிரி இருக்கு. இது ரெண்டும் தனியாக இருக்குல்ல. ஒரு நாள் வந்து என்னன்னா அவர் எப்போ அந்த சாமி ஆடுறாருல அவருக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா அந்த அலைவரிசையே நான் தான், இல்லை அந்த அலைவரிசையாக இவர் மாறுறாருல அந்த தன்மைக்கு இவருக்கு ஒரு மாற்றம் கிடைக்கிதுல்ல. அப்போ சாமி வந்து ஆடலை, நான் தான் சாமி, நானே சொல்கிறேன் அப்படின்றவர். ஒரு வருடத்தில் தியானம் சிறப்பாக இருக்கும், ஒரு வருடத்தில் இறங்கும். இப்போ ஏற்றம் இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பயிற்சி காலத்தில் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடக்கிறதுக்கு பயணம் ஈஸியாக இருக்கும். ஏன் நிர்பந்தத்தில் இருக்கிறான்னா அவனுக்கு தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கட்டுமானம் கூட இல்லை. சந்திரனும் தாங்கி பிடிக்க மாட்டான், சூரியனும் தாங்கி பிடிக்க மாட்டான். அப்போ மீண்டும் என்னன்னா திருமணம் அவன் திருப்பி பண்ணான்னா விழுந்துருவான். புரியுதா? உனக்கு 4 கொத்து வாங்கிட்டு வர்றதோட உடம்புல எங்கே தழும்பு இல்லாமே நீ வந்துரு அப்படிங்கிறதுக்காக சில பேரை கொஞ்சம் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கு. அதுதான் ஒரு ஞானிக்கு இவ்வளோ கோடி ஜனங்க இருக்கும்போது ஒருத்தருக்குள்ள ஒரு அலைவரிசை வரப்படுது, ஒரு அலைவரிசை கிடைக்கப்படுதுன்னா இவ்வளோ பேரையும் அவங்களுக்கே தெரியாமல் அவர் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அவங்கள வழி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். இப்போ ஒரு தியானத்தில் வந்து எப்படி உங்களுக்குள்ள எப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு குரு இல்லை ஏதோ ஒரு பயிற்சியோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ குரு தான் வந்து வருடத்துக்கு ஒரு முறை நிகழ்கிறது. அது அந்த குரு பயிற்சி வந்து அது நிகழும். அது பாக்கியெல்லாம் அந்த கோள்களில் வந்து ஒவ்வொரு திசைக்குள்ளே அது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு ஒரு செயல். அப்போ ஒரு குரு வந்து நிகழும்போது என்ன சொல்லுவாங்கன்னா எங்களை மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அலைவரிசை என்ன அதை ஃபீல் பண்ணுதுன்னா ஒரு குரு தசை நடக்குது, ஒரு குரு வந்து மாறுறாரு பேர்றாரு அப்படின்னா புது காலம்பாங்க. ஒரு ஆண்டும் ஒரு காலக்கணக்காக இருக்கும். அப்போ அந்த குரு தசைக்குள்ள அந்த ஓராண்டுக்குள்ள நீங்கள் எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் டேலண்டாக இருந்தாலும் அந்த இது என்னவோ தாக்கமோ அது தாக்கம் உங்கள்கிட்ட இருக்கும், அதோட செயல்பாடுகள் இருக்கும். பிற கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிக்குவீங்க. ஆனால் இருந்தாலும் அந்த புது அது பிறக்கும்போது ஒரு காலம்னே சொல்லுவாங்க. இப்போ ராகு தசை அப்படி நடக்குது அப்படின்னா அது அந்த காலம் புது காலம்னு சொல்லுவாங்க, அது ஒரு காலம்னே சொல்லுவாங்க. கேது தசை நடக்குதுன்னா அதுவும் ஒரு காலம். எந்த தசை நடக்குதோ அது ஒரு காலமாக எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி குரு நடக்கும்போது அதை ஒரு காலக்கணக்கில் எடுத்துக்குவாங்க. அப்போ அதை வந்து எப்படின்னா அந்த காலகட்டத்துக்குள்ள உங்களுக்கு நன்மை தீமைகளை அதோடைய செயல்பாடுகள்ல இருந்து தான் நீங்கள் செயல்படுவீங்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஒரு சாதாரண நான் மனிதனாக இருக்கும்போது எண்ணம் அலைவரிசைகள் இந்த செயல்கள் ஒரு சாதாரண மனித தன்மைக்குள்ள ஒரு செயல்பாடுகள்ல இருக்கும்போது என்னுடைய தாட்டு என்னோட ப்ராசஸ் எல்லாம் எனக்குள்ள ஒன்று தோணுதில்ல, அதுதான் சரியாக இருக்கிற மாதிரியும் அது சரியாக மிகச்சரியாக செயல்படுற மாதிரி எனக்குள்ள ஒரு செயல்பாட்டுக்குள்ளே தான் நான் பயணிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ நான் என்ன கட்டுப்பாட்டில் இருந்தாலும் எது இருந்தாலும் என்னுடைய தாட் இருக்குல்ல அது வேறு மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வேன். அப்போ அந்த அலுவலகத்தில் உள்ளவங்களுக்கு எனக்கு சிங்க் ஆகாது. என்னன்னா என்னுடைய தாட்டை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. என்னுடைய அந்த வியூலேருந்து வர்ற செயல் இருக்குல்ல அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நான் வேறு வழி இல்லாமல் ரொம்ப நிர்பந்தத்தில் ஒரு டிப்ரெஷனில் நான் வேலை செய்வேன். அது என்னுடைய குழந்தைக்காகையோ என் குடும்பத்துக்காகையோ இல்லை கால சூழலுக்காக நான் வேலை செய்வேன். சப்போஸ் நான் அதையும் தாண்டி ரொம்ப கோவப்படுறவனாக இருந்தால் அந்த வேலையை விட்டுட்டு வெளியில் வந்து நீ என்னப்பா என் திறமைக்கு வேறு வேலைன்னு நான் வேறு வேலைக்கு தேடுறதுக்கு தயாராவேன். அப்போ இதோட என்ன விஷயம் அப்படின்னா அங்கே உங்கள் திறமை உங்கள் டேலண்ட்டு உங்கள் படிப்புங்கிறத தாண்டி அந்த காலத்தில் இருக்கிற அந்த ரேடியேஷன் என்ன பண்ணுன்னா உங்களை வந்து என்ன பண்ணுன்னா அந்த ரேடியேஷனே உங்களை அந்த மாதிரி மாற்றி விட்டுரும்.
அந்த மாதிரி தாட்டுக்கு மாற்றி விட்டுரும். இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ எனக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த அலைவரிசைக்கு ஏற்ற மாதிரி அந்த அனுபவம் மாறுது. இப்போ அந்த அலைவரிசைக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய உரைகள், என்னுடைய தியான செயல்கள், என்னுடைய பயணம், இது எல்லாமே எங்கே ஒரு என்டேரி மாறுதுன்னா, இப்போ நமக்குள்ள ஒரு மனிதர் இருக்கார்ல, அவருக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவருக்குள்ள திறமை டேலண்டெல்லாம் இருக்கும். அவர் ஒன்று நினைப்பாரு, அதை சாதிச்சிக்க முடியாது. ஏன்னா அந்த காலம் அவருக்கு ஒத்துழைக்கலை. புரியுங்களா? இங்கே என்ன ஆகும்னா, இவர் ஒரு நினைக்கிறது இல்லை, அங்கே நினைக்கிறதுக்கு இவரே இருக்க மாட்டார். அந்த காலம் என்னவா இருக்கோ அந்த காலம் தான் அவர் செயல்படுத்த வைக்கும். அப்போ நேற்று வரைக்கும் அவர் என்ன பண்ணார்னா, ரொம்ப உயர்ந்த செயலாக ஒரு வெள்ளை கலரை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். திடீர்னு அந்த புது காலம் பிறந்தோன்னா அவருக்கு ஒரு அனுபவம் உள்ள ஒரு அலைவரிசை வந்துடுது. வந்தோன்னா அவர் நீல நிறத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ நேற்று வரைக்கும் அவருக்குள்ளே இருந்த அந்த வெள்ளை நிறம் எங்கே அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சிங்களேன். அந்த வெள்ளை நிறம் என்பது ஒரு காலம். அந்த காலம் முடிவடைஞ்சோன்னா அந்த நீல நிறத்துக்கு போனோன்னா அங்கே நான் இருந்தாலும், இப்போ நானாக இருந்தேன்னு வச்சிக்கல, நானும் ஒருத்தர் அங்கே இருந்தேன்னு வச்சிக்கல, அப்போ நான் வெள்ளை நிறத்துக்குள்ளே வேலை செய்ய முடியல. நீல நிறத்தில் போய் வேலை செய்யும்போது, நீல நிறம் எனக்கு வேறு வழி இல்லை, ஒரு நிர்பந்தத்தில் வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு பிடிச்சது வெள்ளை தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அங்கே நான் இல்லாத போதில் அந்த அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா அந்த நீல நிறமாக தான் மாறி நிற்கும். அந்த வெள்ளை நிறத்தை பற்றி அது ஒரு பெரிய விஷயமா இது எடுத்துக்காது. அப்போ அதோட தாட் எப்படி இருக்கும்னா, இந்த உலக சரியான செயல் இந்த நீல நிறத்தோட தன்மையை மட்டும்தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதோட செயல்பாடுகளை அது செயல்பாட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த அலைவரிசையோட தன்மையில் ஒருத்தருக்கு அந்த அனுபவம் மாறப்படுது. அப்போ ஒரு செயல்பாடுகள் இருக்குது. அப்போ ஒரு ஞானி ஒருத்தர் திருச்சூழியில் கிளம்பும்போது ஒரு செயலில் இருக்கிறார். அப்போ திருச்சூழியில் அவருக்கு என்ன கிடச்சிச்சுன்னா, ஒரு மரணத்தை சந்திக்கிறது எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குது. சாவுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு செயல். அப்போ அந்த சாவை அங்கே சந்தித்து பார்க்குறாரு. அப்போ ஒரு உயிர் போகலை, ஆனால் மரணம் அடைஞ்ச மாதிரி ஒரு சூழலை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவருக்கு கிட்டிருச்சு. புரியுதுங்களா? இப்போ எனக்கு என்ன பண்ணிருச்சுன்னா, சிறு வயதில் தலைப்பகுதியில் ஒரு அனுபவம் ஏற்பட்டுருச்சு. அப்போ அதை தாண்டி பதஞ்சலியோட யோக சூத்திர கலைகள் ஒரு இடத்துல கிடைக்கப்படுது. இப்போ அது சம்பந்தமாக அது ரிலேட்டடாக இந்த உலகம் முழுக்க இருக்கிற செயல்கள் வேற மாதிரி இருக்கு. இப்போ எனக்குள்ள நடக்கிற அந்த கலைகள் ஒட்டுமொத்தமாக அதோட தன்மையே அதோடைய வடிவமே வேறையா இருக்கு. இப்போ மனிதன் சாவை கண்டு பயப்படுறான், ஒருத்தருக்கு அந்த சாவே கலையாக கிடைக்குது. அப்போ அதுக்குள்ள அவர் ஒரு மலைகளில் குகைகளில் உட்காந்து பல நாள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவர் முற்றிலும் என்ன பண்ணுறாருன்னா செத்து போன மாதிரி ஆகிப்படுறாரு. விரவு கட்ட மாதிரியே உட்காந்து கிடக்கிறாரு பல ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள், இந்த மாதிரி பல ஆண்டுகள் விரவு கட்ட மாதிரியே கிடக்கிறார். அப்போ ஒரு நாள் அது அந்த செயல்லேருந்து விடுபட்டு வரும்போது அவருக்கு முழுமையாக ஏன் இது கிடைத்தது, இது என்ன செயல் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். அப்போ இது ஒரு ஆராய்ச்சியாக, இது ஒரு செயலாக இருக்கிறதுல அப்போ அவருக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அந்த அலைவரிசை தான் அப்படிங்கிற ஒரு சூழலுக்குள்ள உடல் என்னதில்லை, இந்த பூமி என்னதில்லை, இந்த ஊர் என்னதில்லை, இந்த தாய் என்னதில்லை, இந்த தகப்பன் என்னதில்லை, இந்த அலைவரிசை மட்டும்தான் என்னது. அந்த அலைவரிசையாகவே நான் இருக்கிறேன்ட்டு அவர் அலைவரிசையாக மாறுறார். இப்போ அலைவரிசையை பேச்சை கேட்டு வேலை செய்கிறது ஒரு ரகம். அலைவரிசையை இருக்கும்போது எடா இது நமக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிறது மனம். அலைவரிசையாகவே மாறுறதுங்கிறது மனம் இல்லைங்க. இப்போ ஒருத்தர் சாமி ஆடி வாக்கு சொல்கிறாரு. அப்போ நமக்கு என்னன்னா அந்த வாக்கை கேட்டுக்கிறோம். இப்போ அவர் சாமி ஆடி சொன்னோன்னா அவர்கிட்ட போய் பர்சனலாக கேட்டிங்கன்னா, எனக்குள்ள சாமி வந்துச்சு அது சொன்னுச்சும்பாங்க. அப்போ உனக்குள்ள ஒரு சாமி வந்துச்சு, அப்போ நீ சாமி இல்லை, அதானே பொருள் அதுக்கு. அப்போ உனக்குள்ள சாமி வேற, நீ வேற. அப்போ இது ரெண்டும் தனியாக இருக்குல்ல. ஒரு நாள் என்னன்னா அவர் எப்போ அந்த சாமி ஆடுறாருல அவருக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா, அந்த அலைவரிசையே நான் தான், இல்லை அந்த அலைவரிசையாக இவர் மாறுறாருல, அந்த தன்மைக்கு இவருக்கு ஒரு மாற்றம் கிடைக்குதுல்ல. அப்போ சாமி ஆடலை, நான் தான் சாமி, நானே சொல்கிறேன் அப்படின்றவர். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அலைவரிசையாக இப்படி நான் மாறப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதோடைய வடிவத்துக்குள்ளே இருக்கிற செயல். அப்போ அந்த காலம், அந்த புது காலங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த மாற்றத்தை உருவாக்கும். இதை வச்சு தான் தியான
பயிற்சி பண்ணுறவங்களுக்குள்ளேயே நல்ல தியானம் பண்ணவன் திடீர்னு செட்பேக் ஆவான், செட்பேக் ஆனவன் நல்லா தியானம் பண்ணுவான். இப்போ ஏன் செட்பேக் ஆகுறான் ஒருத்தன் அப்படின்னா, அந்த காலத்தில் அவன் உடல் ஒத்துழைக்காது, அவனுடைய ரேடியேஷன் வேற மாதிரி இருக்கும். இப்போ இவன் என்ன சொல்லுவான், அருமையான குரு, அருமையான மந்திரம், அருமையான தியானம், ஆனால் என்னால் அது ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியலை அப்படின்னு சொன்னால், நல்லா போயிட்டு இருந்தானே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த காலம் அவனை ஒரு அழுத்தத்துக்கு ஏற்படுத்தும். அப்போ அந்த குருவோ அந்த கலையை என்ன பண்ணுன்னா, அந்த காலத்தை அந்த இடத்த கடக்கிறதுக்கு தான் ஐடியா கொடுக்கும். அப்போ அந்த நேரத்துக்குள்ளே தீவிரமாக பண்ணக்கூடாது. இதை தான் ராமாயணத்தில் இந்த காடுகளுக்கு போகிறதுக்குன்னு ஒரு எபிசோடு எழுதியிருக்காங்கல்ல, அவர் இந்த நாட்டை விட்டு வெளியில் ஏறுறாரு அப்படின்னு. அதுக்கு என்னன்னா, அந்த இறை சக்தியே இருந்தாலும் அந்த அலைவரிசையில் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க அதை செய்கிறாங்க. அப்போ அதோடைய பொருள் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு இறை அலைவரிசை இருக்குல்ல, ஒரு நாட்டோடைய ராஜா ஒருக்குள்ளே அந்த அலைவரிசை இருக்கும். ராஜாவால் இந்த இறை அலைவரிசையை உணர முடியலைனாலும் அந்த இறை அலைவரிசை அந்த ராஜாவை வழி நடத்தும், அந்த ராஜாவுக்கு வாள் வலிக்கும், அந்த ராஜாவுக்கு எல்லா செயலையும் செய்யும். அதுவே கோயில் கட்டும், அதுவே சோறு போடும், அதுவே நிர்வாகம் பார்க்கும், எல்லாம் செய்யும். உலகத்தில் இப்படி ஒப்பற்ற ராஜா கிடைச்சிட்டான்னு மக்கள் கொண்டாடுவான். அந்த கொண்டாட்டத்துக்கு காரணம் அந்த உள்ளே இருக்கிற அலைவரிசை தான். அந்த அலைவரிசை என்னன்னா, அடுத்த காலம் பிறக்கும்போது அது என்ன பண்ணுன்னா, நாம் ராஜாவாக இருந்து இவன் உடலில் செயல்படுத்த முடியாது, இவன் உடல்லே இருக்க முடியும், ஆனால் இவன் ராஜாவாக இருக்க முடியாது. நம்மளுடைய அதுவே என்ன சொல்லுதுன்னா, இந்த காலத்தில் நாமளே இப்படி ஒரு பணியை செய்ய முடியாது. அப்போ இவன் உடலில் இத்தனை ஆண்டுகள் இருக்கணும், ஆனால் நாம் இவன் உடலில் இருக்கணும்னா இவன் ராஜாவாக இருக்க முடியாது. அப்போ இவனையும் அழைச்சிக்கிட்டு வனவாசம் போகுது. புரியுதுங்களா? அப்போ அந்த நாட்டுக்குள்ளே அவன் இருக்கக்கூடாது, அப்போ அவன் அந்த பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுவே என்ன பண்ணுது, அந்த 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 உணர்வற்ற நிலைங்கிறது அதுதான் என்ன பண்ணுதுன்னா, அதுவே இவனை அழைச்சி கொண்டு காட்டுக்குள்ளே போகுது. அப்போ இந்த பதவிக்கோ இந்த விஷயத்துக்கோ அவனை சார்ந்த யாரோ ஒருவன் அந்த காலத்துக்கு உரியவனை ஒரு மனிதனையே பதவியேற்று வைத்து விட்டு கிளம்புது. அப்போ இது மாதிரி தான் ஒரு அனுபவங்கிறது, ஒரு சூழல்ங்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிகழும். அப்போ ஒரு வருடத்தில் தியானம் சிறப்பாக இருக்கும், ஒரு வருடத்தில் இறங்கும். இப்போ ஏற்றம் இறக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் பயிற்சி காலத்தில் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு காலகட்டத்தையும் கடக்கிறதுக்கு பயணம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோடைய ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஞானியோடைய அனுபவங்கிறது என்னன்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு வேலையில் இருப்பார். அப்போ அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 20-30 வேலைகளை கொடுத்துருவாங்க, இந்த வேலைகள் எல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு. அதே அவர் ஒரு 15 நாளில் அவருடைய அனுபவம் வேற மாதிரி மாறி போயிடும். மாறி போனோன்னா இந்த ஃபைலெல்லாம் அவர் தொட மாட்டார், அவர் டேபிள்லே இருக்கும். இது ஒரு உண்மை, தொடவே மாட்டார் இந்த ஃபைலை. அப்போ என்ன பண்ணுவார்னா, பின்னாட்களில் யாராவது என் சார்ந்து என்னுடைய மாணாக்கரோ இல்லை பின்னாட்களில் எவனாவது வர்றவன் இந்த ஃபைலை பார்த்துக்குவான், நான் இப்போ இந்த ஃபைலை கையாள முடியாது. ஏன்னா அந்த இதுலேருந்து என்னால் மாறி வர்றதுக்கு சூழல் இல்லை. ஏன்னா இப்போ இதை மாறப்பட்டதே இன்னொரு பணியை செய்யணுங்கிறதுக்காக தான் மாறப்பட்டிருக்கு. அப்போ திருப்பி இந்த ஃபைலை எடுக்க முடியாது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஃபைல் எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி வச்சுட்டு இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவாக அவர் பண்ணிடுறாரு. ஒருத்தன் வருவான், அப்போ வரும்போது இந்த ஃபைல் எடுத்துக்குவான் அப்படின்ட்டு அவர் எதை நோக்கி போகணுமோ புது காலத்தை நோக்கி அவர் பிரயாணிக்கிறார். இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவம். அப்போ ஒரு ஞானியே இருந்தாலும் அவருக்குள்ள இந்த இடத்த இப்படி செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன்னா அந்த காலத்துக்குள்ளே அதை செஞ்சிடணும். அப்போ எனக்குள்ள ஒரு புது காலம் உருவாயிருச்சுங்களே, நான் இதை பெருசாக கன்சல்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் பார்த்துக்கங்கப்பா அப்படின்ட்டு நான் விடுபட்டு போயிடுவேன். அப்போ என்ன ஆகுன்னா, என்னங்க பெரிய ஒரு கோயில் மாதிரி கட்டிட்டோம், நீங்கள் உட்காருவீங்கன்னு பார்த்தா அது இல்லைப்பா, அது வேண்டாப்பா அப்படின்னு அவர் ரோட்லேயே நிற்பார். இல்லை நீங்கள் சொல்லி தான் கட்டணும், என்னங்க இப்போ வர மாட்டீங்க உள்ளே அப்படின்னா, அந்த உள்ளே வர்றதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அந்த நேரத்துலேயே வந்திருக்கணும், உட்காந்துருக்கணும். அதனால பரவாயில்ல, அதை கட்டிட்டீங்கல்ல, அதை பண்ணிக்கங்க. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் உட்காந்துக்கங்க, என் போன்ற இன்னொருத்தன் வருவான், அவன் உட்காந்துக்குவான். நான் உட்காரணுங்கிறது கரெக்டு தான், ஆனால் அந்த காலம் தவறி போச்சுன்னா நான் உட்கார முடியாது. இவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற செயல். அதே மாதிரி தான் சமாதியும். அவர் வேலை செய்யணும்னு நிறைய விஷயம் இருக்கும். அந்த காலம் மாறும்போது நீங்கள் போதும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா அவர் இம்மீடியட்டாக முடிவு எடுத்துருவார்.
அவ்வளோதான் அதோடைய செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கிறது. அதை பற்றி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கலாம் மாட்டார். நீங்கள் அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சிச்சு, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவர் என்னன்னா ஒரு 3 நாள்லேயே 1 வாரத்துக்குள்ளேயே தயாராவார். ஊருக்கு போகிறதுக்கு தயாராகும்ல, அந்த மாதிரி இந்த உடலை கொண்டு எங்கே இறக்கி வைக்கலாம் என்னன்னு கெச்சு போடுவார், போட்டு போயிட்டே இருப்பார். அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு 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 மாற்றம். அப்போ ஒரு அனுபவம் ஒருத்தர் அடுத்தடுத்த ஸ்டேஜில் பெறும்போது அவருடைய என்டையர் வேலையும் மாறி போயிடும், அவருடைய சூழலும் மாறி போயிடும், விஷயம் எல்லாமே வேற ஒரு கட்டத்துக்கு போயிடும். அப்போ அதே மாதிரி தான் மனிதர்களுக்கு இருக்கிற இந்த கோள்கள்லேருந்து இருக்கிற செயலில் ஒரு சேஞ்சை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு பாதுகாப்பு கிடைக்கும்போது, ஒரு சூழல் கிடைக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகுது. அப்போ அந்த 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 சூழல் அங்கே கிடைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒருத்தருக்குள்ள வருடத்துக்கு வருடம் குரு மாறிக்கிட்டே இருப்பார். இவங்களுக்குள்ள ஒரு அலைச்சல், ஒரு செயல் மாறும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா, வலுவாக ஒரு 4 கிரகங்கள் வேற கிரகங்களை வேற மாதிரி பண்ணியிருப்பான். அப்போ என்னன்னா, இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும் காலகட்டத்தில் எல்லாம் இந்த கிரகங்கள் பேலன்ஸ் பண்ணும். இப்போ குரு கொஞ்சம் நெருக்கடி ஏற்படுத்துறாருன்னா சந்திரனும் சூரியனும் அவங்களுக்கு பேலன்சிங்காக நிற்பாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அதே வேலையை விட்டுறாமல் கண்டினியூ பண்ணுவான். அப்போ அவன் சொல்கிற கருத்துக்கள் என்ன சொல்லுவான்னா, சம்பளம் கம்மி தான், ஆனால் கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி நான் பிரயாணிச்சே ஆகணும், வேறு வழி இல்லை, இந்த காலத்தில் இப்படி தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு விருப்பம் கிடையாது, இங்கே வேலை செய்யணும், அங்கே போய் அந்த இடத்துக்கு போகணும், இல்லை அவரை போய் பார்க்கணுன்னு, அவரெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன் அவரோட நான் பணி செய்கிறேன் அப்படின்னா, இந்த காலத்தில் நான் இந்த நேரத்தில் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்றாங்க. அப்போ அந்த குருவாகப்பட்டவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே வேலையும் பிடிக்காது, அங்கே வேலை செய்கிறவங்களையும் பிடிக்காத அளவுக்கு தன்மையை வச்சுருப்பார். ஆனால் அந்த வேலையை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சூரியனும் சந்திரனும் பாதுகாப்பாக இருப்பான். இப்போ சூரியனும் சந்திரனும் கொஞ்சம் இப்படி விலகிட்டானா நீ வேலையை விட்டுருவ. இப்போ பல பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே தன்னுடைய கல்யாண வாழ்க்கையை நகர்த்தி போகிறத நான் பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? குழந்தைங்க வாழ்க்கையிலையும் இப்படி தான், தொழிலையும் இப்படி தான். புரியுதுங்களா? ஒரு கடை லாஸ் ஆயிரும், ஓடாது. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பிக்கையோட ஒரு 1 இயருக்கு அப்படி நடத்தி பார்ப்போம். இப்போ மூடிட்டா பக்கத்தில் இல்லைன்னா சொல்லுவான்ல, அது லாஸ்னாலும் உடனே அவங்களால முடிவெடுக்க முடியாமல் அந்த 1 இயருக்கு நகுத்துறதுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் அது நடக்கும். இது மனிதருக்குள்ளேயும் இருக்கும், ஒரு ஞானிகளுக்குள்ளேயும் இருக்கும். அப்போ அவருடைய அந்த அனுபவத்தில் சேஞ்சாக அவருடைய திட்டங்கள், அவருடைய பிளான், அவருடைய ரூட்டு, அவருடைய அந்த பயணம் எல்லாமே ஷெட்யூல் மாறும். டோட்டல் ஷெட்யூலே மாறி போயிடும். இதுதான் அதோடைய செயல். இது அப்போ ஒருத்தன் ராஜாவாக ஆக வந்தவன் சாமியாராக இருக்கான், சாமியாராக ஆக வந்தவன் ராஜாவாக ஆயிருக்கான். புரியுதுங்களா? இப்படியும் நடந்திருக்கு. அப்போ இதுக்குள்ள ரொம்ப ஒரு 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 கவனமாக தான் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் கையாள வேணும் அப்படிங்கிறது அதோட செயல். இப்போ ஒரு 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 மாணவனுக்கு அவங்க வீட்டில் பிடிச்சி திருமணம் பண்ணி வச்சு பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாணவனை நாம் என்ன பண்ணுறோம்னா, எதுக்கு அவனுக்கு திருமணம்னா சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனை பார்க்கும்போது அவனோட கால சூழலில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த திருமணம் பந்தம்னு இருக்குல்ல, இன்னொரு ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குல்ல, அதோடு அவன் பயணிக்க முடியாத ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறான். ஏன் நிர்பந்தத்தில் இருக்கிறான்னா, அவனுக்கு தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கட்டுமானம் கூட இல்லை. சந்திரனும் தாங்கி பிடிக்க மாட்டான், சூரியனும் தாங்கி பிடிக்க மாட்டான். அப்போ மீண்டும் என்னன்னா, திருமணம் அவன் திருப்பி பண்ணான்னா விழுந்துருவான். ஒரு சின்ன முட்டு அங்கங்கே தென்பட்டு செஞ்சுக்கல, 9 கோள்களில் எவனாவது ஒருத்தன் சரி பண்ணிட்டு போடான்னு கல்யாணத்தை விட்டுறலாம். அதில் கொஞ்சம் முட்டு இல்லைன்னா அவனால் அப்போ என்ன ஆவான்னா, அவன் மீண்டும் மீண்டும் விரயமாகுவான், ரொம்ப டிப்ரெஷன் ஆவான், வாழ்க்கையை நொந்துருவான். அப்போ நொந்து போய் கடைசியாக ஆன்மீகம் போகணும் வரணும் அப்படின்னு முடிவெடுப்பான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நொந்து அடி வாங்கி கறி கடையில் போட்டு வாய் கொத்தி உனக்கு ஒரு ஒரு கறி கொடுக்குறாள், அந்த மாதிரி கொத்து பரோட்டா மாறுறதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒடியாந்துரு. புரியுதா? உனக்கு 4 கொத்து வாங்கிட்டு வர்றதோட உடம்புல எங்கே தழும்பு இல்லாமையே நீ வந்துரு அப்படிங்கிறதுக்காக சில பேரை கொஞ்சம் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் அமைதியாக இருக்கு.
கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான். அப்போ அந்த மாதிரி சூழலை தாய் தகப்பன் சுற்றி இருக்கிற உறவினர்கள் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய விஷயம் வேறு. இப்போ இந்த மாதிரி சூழலில் நம்ம பணி செஞ்சோம்னா ஒட்டுமொத்தமான நம்மளுடைய உடலும் சரி நம்மளுடைய வேலையும் சரி ரெண்டுமே பாதிப்படையும். இதுதான் ரொம்ப 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 அவசியமாக மாணவர்களும் சரி மக்களும் சரி அதை கவனமாக எடுத்துக்கணும், பார்த்துக்கணும். அப்போ ஒரு ஞானிக்குள்ள என்ன நிகழ்ந்துகிட்டே இருக்குன்னா, தேவையற்ற வேலையை பார்க்க கூடாதுங்கிறது அவருக்கு தெரியப்படுத்தும். அதை பார்ப்பார், அதை அவர் சரி செஞ்சுக்கணும், அவர் சரி செய்வார், அந்த ரூட்டில் பயணிப்பார். இதுதான் அவருக்குள்ள இருக்கிறது. அப்போ மக்களாகிய இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற வேலை எது, தேவையான வேலை எதுன்னே தெரியாது. எல்லாமே தேவையான வேலை என்று தேவையற்ற வேலையை கூட சமயத்தில் செஞ்சுருவோம் நம்ம. புரியுதுங்களா? அந்த மாதிரி நேரத்துக்குள்ள நாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியங்கிறதுக்காக தான் யாராவது இந்த ஊரில் இந்த மாதிரி பெரியவங்க அப்படிங்கிறத எதற்க சொல்கிறாங்கன்னா, அறிஞ்சு செயல்படுறவங்களும் பெரியவங்கம்பாங்க. இறை சிந்தனை சார்ந்துங்கிற தாண்டி அங்கே அறியும் திறன் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ காலத்தையும் நேரத்தையும் ஒருத்தர் அறிகிற திறனோடு இருக்கிறவர்கிட்ட அங்கே போய் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆசீர்வாதம் இதெல்லாம் தாண்டி இந்த கால நேரத்தை அவர் இவங்க கடந்து போகிறதுக்கு உதவியாகவோ பாதுகாப்பாகவோ இருக்கிறார். இதுதான் அதுக்குள்ள உங்களுக்கும் அந்த பெரியவருக்கும் நடக்கிற பாண்டிங் வந்து இதுதான். ஒரு டிராவலை வந்து கடந்து போகிறதுக்கு அவருடைய அந்த ஹெல்ப் வந்து வேற மாதிரி ஒரு சூழலாக இருக்கு. இவ்வளோதான் இதுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த உலகத்துக்குள்ள இந்த எல்லாத்தையும் அறிகிற ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. இப்போ அறிந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, அறியாதவர்களோட கலந்து பயணிக்கிறார். லட்சக்கணக்கான மக்கள் அறியும் திறன் இல்லாத மக்கள் பயணிக்கிறாங்க. அதில் நடுவில் ஒருத்தர் அறிவும் திறன் கொண்டவர் பயணிக்கிறாரு. நான் அறிவும் திறன் கொண்டவன், நான் உங்களை வழி நடத்த வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க யாரும் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அதில் ஒரு 10 பேர் வேணா கேட்பாங்க, பாக்கி யாரும் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இந்த மக்கள் கூட்டத்துக்குள்ளே பூந்து போய்கிட்டே இருப்பார். ஒரு 1000 ஆடுகள் போகிற மாதிரி அந்த நடுவில் ஒரு ஆடாக இவர் இருப்பார். ஆனால் இவர் யாருன்னா தன்னை யாருன்னு சில நேரத்தில் வெளிப்படுத்துவார், சில நேரத்தில் வெளிப்படுத்தாமல் அவனுக்கே தெரியாமல் அவனுடைய போக்கையோ அவனுடைய பயணத்திலேயோ ஒரு திட்டத்தை இவர் வந்து மாற்றி அமைப்பார். அப்போ அவனுக்கே அறியாமல் அவனுக்கு ஒரு பாதுகாப்பை அவருக்கு அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அதை அவன் என்ன சொல்கிறான்னா, நம்மளுடைய கால நேரம், நம்மளுடைய சூழல், எங்கேயோ அவனுடைய குலசாமியையோ ஏதோ அவனுக்கு பிடிச்ச சாமியை கும்பிடும் போது அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்ட்டு அவன் போயிட்டே இருப்பான். ஆனால் அவர் கூடயே வந்து தினந்தோறும் ஒரு ட்ரெயின்லையோ ஒரு பஸ்லையோ ஒரு சாலையில் கிடக்கும்போது அவர் வந்து அந்த மரத்தடியிலே படுத்திருப்பார். இவர் தான் காரணங்கிறத அவனால் அறிய முடியாது. புரியுதுங்களா? இதுவும் நடக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையா தெரியப்படுத்த முடியாது. ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் தான். அதை சின்ன சின்ன நிகழ்வுகளே வெளிப்படையா அதை வந்து அவரால் அதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை படுத்தாம தான் அதை வந்து ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்குவாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது, எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு அந்த அனுபவத்தை பெற முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு அனுபவம் கிடைத்தவர் அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வழி நடத்துவார், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பாருன்னு தான் இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு அலைவரிசை வந்து ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் கிடைக்கப்படுது. இது வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு நாட்டு ராஜாவுக்கு இத்தனை கோடி பேர் இருக்கும்போது ஒருத்தர் ராஜாவாயிடுறாரு. அவர்கிட்ட அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்படுது. ஆனால் அவர் அதை யோசிக்க மாட்டாரு. இத்தனை கோடி பேர் இருக்கும்போது நமக்கு ஒரு அதிகாரம் ஏன் கொடுக்கப்பட்டது? அப்போ நாம் எப்படி நடந்துக்கணும்னா, அந்த மக்களுக்கு நாம் ஒரு வாட்ச்மேனாக இருக்கணும். அப்போ மக்களுக்கே தெரியாமல் மக்களை பாதுகாக்கணும். இப்போ இதை எந்த ராஜாக்களையும் இதை தெரிஞ்சுக்கல. ஒரு காலகட்டத்தில் ராஜா கிட்ட ஒரு நல்ல அலைவரிசை நல்ல தன்மை இருந்ததுனால தான் ராஜா மார்வெஸ்ட்டில் போய் நாட்டுக்குள்ளே தேசத்துக்குள்ளே போய் கண்காணித்தான். நகரம் எப்படி இயங்குது, மக்கள் எப்படி இயங்குறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி தூங்குறாங்க, எப்படி நம்மளுடைய டீம் எப்படி செயல்படுறாங்க, இந்த அரண்மனையில் இருக்கிறவங்க எப்படி செயல்படுறாங்க, மிகப்படுத்துகிறாங்களா, நான் ஒரு அரசாட்சி இருந்துக்கிட்டு ஒரு சட்டத்தை அமல்படுத்துகிறேன், கீழே கிரவுண்ட் வரைக்கும் போய் அது ஒர்க் ஆகுதா, அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத அவரே களத்துக்குள்ளே போய் அந்த மக்களோட மக்களாகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். மாறு வேஷத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி மக்களுக்கே தெரியாமல் ஒரு ராஜா மக்களை பாதுகாக்கணும். அதுக்கு தான் அவருக்கு வந்து
இவ்வளோ பேர் இருக்கும்போது ஒருத்தரை தனித்துவமாக ஆக்கிறது. அதே மாதிரி தான் ஒரு ஞானிக்கு இவ்வளோ கோடி ஜனங்க இருக்கும்போது ஒருத்தருக்குள்ள ஒரு அலைவரிசை வரப்படுது, ஒரு அலைவரிசை கிடைக்கப்படுதுன்னா இவ்வளோ பேரையும் அவங்களுக்கே தெரியாமல் அவர் ஏதோ ஒரு இடத்துக்குள்ள அவங்கள வழி நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்காக தான் அவருடைய செயல். அப்போ அதனால தான் அவர் தன்னை காலை மாலை பாராமல் வருத்திக்கிட்டு எந்த சூழல்லையோ ஒருத்தர்கிட்ட நல் உறவு வச்சுக்கணும்லாம் நினைக்க மாட்டார். அவங்கள வழி நடத்தணும், அவங்கள பாதுகாக்கணும். இவரோட ரோல் தான். இப்போ ஒரு மக்கள்கிட்ட போய் அவர் கம்யூனிகேஷன் வச்சுக்க மாட்டார், அன்பு வச்சுக்க மாட்டார். நீங்கள் என் பேச்சை கேளுங்க அப்படிலாம் ஏதோ 1-2 எங்கேயாவது உரைகள் ஒரு செயல்கள் இருக்குமே, நோ கம்யூனிகேஷன். உங்கள் தொடர்பில் இருக்க மாட்டார், ஆனால் உங்களை வாட்ச் பண்ணுவார். அப்போ உங்களுக்குள்ள என்ன ஆகுனா, அவர் வாட்ச் பண்ணுறது தெரியாமல் வாட்ச்மேன் பார்க்குறவர் இவர், சம்பளம் நீங்கள் வேற ஆளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார், தேங்காவை போய் ஒரு கல்லுக்கிட்ட போய் உடச்சிக்கிட்டு கிடப்பீங்க. இவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார், ஊதியத்தை வேறவனுக்கு மாலையை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. புரியுங்களா? இதுதான் உடைய செயல். அப்போ வேலை பார்க்குறவன் ஒருத்தன், ஆனால் இதை அனுபவிக்கிறவன் இன்னொருத்தன். அதுவும் காலத்தில் என்ன சொல்லுன்னா, ஒருத்தர் வருவார், அவர் வேலை பார்ப்பார், அவருக்கு இதை விரும்ப மாட்டார். அவரே என்ன பண்ணுவார்னா, நான் வர்ற காலத்தில் எனக்கு வர்ற மாலையெல்லாம் உனக்கு உழுவுண்டாப்பட அப்படின்ட்டு போயிடுவார். அவர் ஏன்னா மாலை விரும்புகிற பிரியர் கிடையாது, தேங்காய் விரும்புகிற பிரியர் கிடையாது, நெய்யையோ பாலையோ தயிரையோ தலையில் ஊற்றிக்கிற பார்ட்டி கிடையாது. அப்போ நான் வரும் காலத்தில் நானே ஒரு வேலை செய்வேன், நானே போய்கொண்டிருப்பேன். ஆனால் அந்த வேலைக்கு ஊதியமாக மக்கள் என்னை நோக்கி எனக்கு ஒன்று செய்யணும் வரும்போது அவங்க சிந்தனைக்குள்ளே நான் தெரிய மாட்டேன். அப்போ இதுக்கான காரணம் நீதான்ட்டு உனக்கு சாத்துவாங்க, அதை நீ வாங்கி அனுபவிச்சுக்க. ஆனால் நீ சக்தி வாய்ந்தவன்னு கணக்கு போட்டுறாத. நான் வரும்போது இப்படி ஒருத்தனுக்கு இந்த மாதிரி வேலை நடக்கும், அதில் வேலையை செய்யாமல் ஒருத்தனுக்கு கொண்டாட்டமும் சந்தோஷமும் கிடைக்கும். இப்படி தான் விஷயம். இப்போ நாங்கள் இந்த தேசத்துக்குள்ளே நானே இருக்கிறேன்னு வச்சிங்களேன், இப்போ நான் செய்கிற வேலைக்கு இந்த ராஜாவுக்கு நல்ல பேர் ராஜாவுக்குள்ளே மாலை போடலாம், ராஜாவுக்கு சால்வை போடலாம். புரியுதுங்களா? எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக நடந்துருக்கு. அப்போ ஒரு ஞானி ஒரு தேசத்தை ரோட்டில் இருந்து பிச்சைக்காரனாக வழி நடத்துவார், அரமனைக்குள்ளே இருந்து சொகுசாக இருந்து ராஜா ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு ஒரு செயலுக்குள்ளே இருக்கும். அப்போ பாராட்டும் பதக்கமும் பட்டமும் ராஜாவுக்கு போயிட்டே இருக்கும். பிச்சைக்காரர் உட்காந்து எறும்பை எண்ணிக்கிட்டு இருப்பார், எந்த எறும்பு எங்கே போகுது அப்படின்னு இருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த எறும்பை எண்ணிக்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இறஞ்சி கிடக்கும் ஒரு 25, அங்கே ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிட்ருக்கு. என்ன சாப்பிட்ருக்குன்னா, ஒரு புளி சாதத்தை சாப்பிட்ருக்கு. ஒரு 200-300 சாதங்களை இறச்சிட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ என்ன அவர் அதில் கண்டுபிடிக்கிறாருன்னா, அந்த எறும்பும் அந்த புளி சாதத்தோட சின்ன தூளை பொறுக்கி சாப்பிடுது, இவரும் அந்த புளி சாதத்தை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இந்த வேலை தான் கொடுத்துருக்கான் கடவுள், எனக்கு இந்த வேலை தான் கொடுத்துருக்குறான், நம்ம 2 பேரும் இந்த வேலையை தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அவர் செய்கிறாரு. ஆனால் அந்த எறும்பு ஆகிறது இவரும் யார் என்னங்கிறதையும் உணர முடியாது. இப்போ அந்த புளி சாதத்தை போட்டு போனால ஒரு எறும்புக்கோ ஒரு ஞானிக்கோ பிளான் பண்ணி போடுறதில்ல, அவனுடைய அலட்சியத்தில் செஞ்சுட்டு போயிடுறது. நீ கீழே தின்றல 2 எறும்பு திங்குங்கிறது 100ல் ஒருத்தன் 1,00,000ல் ஒருத்தன் தான் அதை ஏதாவது பிளான் பண்ணுவான். ஆனால் ஒரு தெரியாமையே நீ அங்கே சாதத்தை போட்டுட்டு அந்த இடத்தையும் மறந்துட்டு போயிடுவேன். புரியுதுங்களா? இவ்வளோதான் அதுக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவம். அப்போ ஒரு ஞானியை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் சொல்கிறான். ஏன்னா நீ கொண்டாடுனா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கான கொண்டாட்டம் இல்லை, அதை நான் வேற திசையில் மாற்றி விட்டுருவேங்கிறான். அதை வேற ஒருத்தனுக்கு மடை திருப்பி விட்டுருவேன், வேற ஒருத்தனுக்கு போகிற மாதிரி வச்சு விட்டுருவேன். அந்த கொண்டாட்டத்தை எனக்குள்ளே கொண்டு வர மாட்டேன், அதை எப்படியா இருந்தாலும் உள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை நான் உருவாக்க மாட்டேன் அப்படிங்கிறத அதை உறுதிப்பட வச்சுக்கோங்க. அப்படிங்கிறது தான் இந்த பிரதானமாக இருக்கிற ஒரு உடலுக்குள்ளே இருக்கிற அலைவரிசையோட வேலை. அப்போ ஒரு அலைவரிசை எவ்வளோ பெரிய தீவிரத்தையும் எவ்வளோ பெரிய உண்மைத்தன்மையும் அது பண்ணுங்கிறதுக்கு இதுதான் ஒரு சாட்சியாக இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு அலைவரிசைக்குள்ளேயும் ஒரு வேரியேஷன் இருக்குது உடலுக்குள்ள. அப்போ அந்த அலைவரிசைகள் உடலுடைய தன்மைகளை, உடலுடைய போக்கை, அவனோட பயணத்தை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்குது. அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே இருக்குது.